அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சிலிருந்து ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஒரு முக்கியமான டாபிக் இது. ரொம்ப கடினமானதாக ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர். அதனால் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இதை கொடுத்தோம். கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். அது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதில் ஏகப்பட்ட டவுட் நிறைய பேருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஃபுல் செட் மெட்டீரியல் யூஜிடிஆர்பிக்கு அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. ஓகே, யூஸ் த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஒரு எல்பிபி கொடுத்துருக்காங்க, இது ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிற இந்த எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுகிறேன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். மேக்ஸிமம் z ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டைன்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றும் போது இது ஈக்குவேஷனாக மாற்றணும். இதுக்கு ஸ்லாக்கு, இதுக்கு சர்ப்ளஸ், ஆர்டிஃபிஷியல். ஸோ இதுக்கு ஸ்லாக் வேரியபிள் s1 கொடுத்துட்றேன், மற்ற எல்லாமே 0 போட்டுறேன். அப்போ இங்கே என்ன ஆகுன்னா 2x1 ப்ளஸ் 5x2 ப்ளஸ் s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0a1 ஈக்குவல் டு 6. இப்போ ரெண்டாவது கன்ஸ்டைன்ட்டுக்கு வந்து s2வும் அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் a1ம் ஆட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா, இங்கே இல்லாதனால 0 காசு கொடுத்து ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டுக்கு எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கு எழுதும்போது என்ன ஆகும், x1 ப்ளஸ் x2. இப்போ s1 இதில் வராது இல்லையா, அப்போ 0s1 மைனஸ் s2 சர்ப்ளஸ் வேரியபிள் நம்ம கொடுக்கணும். ஏன்னா கிடனார் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட் வந்தாலே சர்ப்ளஸ் வேரியபிள் கொடுக்கணும், நெகட்டிவ் சைன் போட்டு தான் கொடுக்கணும். இது கூடவே ஆர்டிஃபிஷியல் ஒன்று ஆட் பண்ணிக்கணும், a1. இந்த a1 இது ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட்டில் இல்லைன்றதுனால தான் 0 கொடுத்து நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஈக்குவல் டு 2. இவ்வளோ தாங்க. ஸோ கொடுத்துருக்கிற எல்பிபியை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இதில் s1 s2 இருக்கு இல்லையா, அதை எங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0 காசு கொடுத்து 0s1 ப்ளஸ் 0s2. இப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மட்டும் மைனஸ் ma1. இந்த மாதிரி ஸ்லாக்கு சர்ப்ளஸுக்கு 0 காசு கொடுத்தோம், ஆர்டிஃபிஷியலுக்கு மைனஸ் m காசு கொடுத்தும் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த x1 x2 s1 s2 a1 இது எல்லாமே வந்து கிடனார் ஈக்குவல் டு 0 ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டோம், ரைட். இப்போ இதிலேருந்து இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதுகிறோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன, மேக்ஸிமம் z ஈக்குவல் டு cx சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டைன்ஸ் ax ஈக்குவல் டு b இல்லையா. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதோட கம்பேர் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா, சி என்ன, ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இந்த கொடுத்துருக்கிற கன்ஸ்டைன்ட்டில் இங்கே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லையா, அதனால நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். ஏ ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ரோ அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 2 5 1 0 0. அடுத்தது 1 1. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 1 0 மைனஸ் 1 1. இதுதான் ஏ. பி மேட்ரிக்ஸ் என்ன, பி மேட்ரிக்ஸ் என்னென்னா இங்கே ஆர்ஹெச்எஸ், இந்த கன்ஸ்டன்ட்டில் ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் என்ன, பி ஈக்குவல் டு 6 2, ரைட். இப்போ சி என்ன, சி வந்து காஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துக்கணும். 1 1 0 0 மைனஸ் m 1 1 0 0 மைனஸ் m. ஸோ மேட்ரிக்ஸ் வடிவத்தோடு கம்பேர் பண்ணி எடுத்து எழுதிட்டுருக்கேன், ரைட். இப்போ ஏபிசி எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ பேசிஸில் நம்ம என்னென்ன வந்து வேரியபிள் ஆட் பண்ண வேரியபிள் பேசிஸில் வரணும். ஸ்லாக்கு ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு ஸ்லாக்கு, இதுக்கு ஆர்டிஃபிஷியல், ரைட். சர்ப்ளஸ் இருக்கே சார், சர்ப்ளஸும் ஆர்டிஃபிஷியல் இருந்தால் நம்ம ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு s1, ரெண்டாவதுக்கு a1. ஸோ s1 a1, ரைட். இப்போ s1 என்ன சார் இதில் அப்படின்னா, s1 வந்து இந்த இருப்பாருங்க, இது x1, இது x2, இது s1, இது s2, இது a1. இப்போ s1 வந்து இங்கே வந்துடும் 1 0, a1 வந்து 0 1. இதுதான் b. இப்போ பிக்கு இன்வர்ஸ், அதான் b இன்வர்ஸ். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் இதே தான். அப்போ 1 0 0 1. இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒன்று நமக்கு தேவைப்படுது, அதனால் கண்டுபிடிச்சிட்டே வரோம். ஸோ இப்போ ஏ தெரிஞ்சது, ஏ கேப் வேணும், அதான் மெயின். இப்போது ஏ கேப் பி கேப் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்,
ஏற்கனவே நிறைய வீடியோஸில் என்னென்னலாம் முதல்ல நம்ம ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தேவையான கிட்ஸ் டூல் அது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. ரைட். ஸோ கொடுத்துருக்குற எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுறீங்க. அது மேட்ரிக்ஸ் வடிவத்தோடு கம்பேர் பண்ணி ஏ என்ன, பி என்ன, சி என்ன எல்லாம் எடுக்கிறீங்க. இல்லை எக்ஸ் என்ன அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் என்னென்ன x1, x2, s1, s2, a1. ஸோ இவ்வளோ இருக்குது. இது அத்தனையும் எக்ஸு. ரைட். ஸோ ஏ, எக்ஸ், பி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கேப் கண்டுபிடிக்கணும். ஏ கேப் ஈக்குவல் டு ஃபார்முலா ஏ மைனஸ் சி. இதுதான் ஏ கேப். ஃபஸ்ட்டு ஏவை எழுதிடுறேன். ஏ வந்து என்ன 2 5 2 5 1 0 0 1 1 0 -1 1. இது இருக்கு இல்லையா, இதுதான் அப்படியே பார்த்து எழுதுகிறேன். அடுத்து கீழே மைனஸ் சி, இது சி இல்லையா, இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்க. அப்போ -1 -1 0 0 + m 0 0 m. ஸோ இது வந்து ஏ கேப் நமக்கு தேவைப்படும். ரைட். சரிங்க. ஏ கேப்புக்கு அடுத்து இப்போ பி கேப் கண்டுபிடிக்கணும். பி கேப் ஈக்குவல் டு B0. இப்போ பின்னு நமக்கு பி அந்த ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் போட்டு எழுதணும் இல்லையா, அதான் 6 2. இந்த 6 2வை இங்கே போட்டுட்டு இந்த 0 அப்படி எழுதிக்கணும். இதுதான் பி கேப். ஏ கேப், பி கேப் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சிபி வேணும். சிபி ஈக்குவல் டு பேசிஸோட காஸ்ட்டு. பேசிஸில் S1ஓட காஸ்ட்டு 0. ஏன்னா S1 A1 தான் இருக்கும் இல்லையா. இப்போ பேசிஸோட காஸ்ட்டு S1க்கு 0, அந்த A1க்கு -m. இது ரொம்ப முக்கியம் சிபி. அப்போ இப்போ சிபி கண்டுபிடிச்சிட்டோம், பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சிபி பி இன்வெர்ஸ், சிபி பி இன்வெர்ஸ் இது நமக்கு தேவை. சிபி வந்து இது 0 -m. பி இன்வெர்ஸ் என்ன, பி இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1 0 0 1. ரைட். இப்போ சிபி பி இன்வெர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 0. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 -m. இந்த சிபி பி இன்வெர்ஸ் நமக்கு தேவை. ரைட். ரொம்ப முக்கியம் அது. எதுக்கு சார் இதுன்னா பி கேப் இன்வெர்ஸ்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எழுதுகிற பாருங்கள். பி இன்வெர்ஸ் சிபி பி இன்வெர்ஸ் 1 0. இப்போ இதில் அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 1 0 0 1. சிபிபி இன்வெர்ஸ் வந்து சிபிபி இன்வெர்ஸ் இங்கே 0 -m. இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதிட்டேன். இந்த 1 அது இங்கே போட்டுட்டு இந்த 0ன்றது இங்கே போடுற 2 0வும் சேர்த்து தான் அது. இவ்வளோ தான் பி கேப் இன்வெர்ஸ். எப்போல்லாம் பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ ZJ - CJ கண்டுபிடிங்க. ரைட். ரொம்ப முக்கியம் அது. இதுதான் டிசைட் பண்ணும். ஐட்ரேஷன் வந்து அடுத்து போதா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறது இதுதான். சிபி பி இன்வெர்ஸ் சிபி பி இன்வெர்ஸ் 1 இன்ட்டு ஏ கேப். இதுதான் ஃபார்முலா. ZJ - CJ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த சிபி பி இன்வெர்ஸ் 1ன்றது என்னென்னா இந்த லாஸ்ட் ரோ தான் 0 -m 1. ஏ கேப் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் 2 5. அதை அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். 2 5 1 0 0 1 1 0 -1 1 -1 -1 0 0 m. இது ஏ கேப். ரைட். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுறீங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டு மேட்ரிக்ஸ் வடிவத்தோட கம்பேர் பண்ணி ஏ என்ன, எக்ஸ் என்ன, பி என்ன, சி என்ன, இந்த பி ஸ்மால் பி வேறு, கேபிட்டல் பி வேறு, பி கேபிட்டல் பிக்கு பி இன்வெர்ஸ் என்ன, ஏ கேப் என்ன, அப்புறம் ஏ கேப் என்ன, பி கேப் என்ன, சிபி என்ன, சிபி பி இன்வெர்ஸ் என்ன, பி கேப் இன்வெர்ஸ் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சி ZJ - CJ கண்டுபிடிக்கிறீங்க. ஐடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெரிய உதவி பண்ணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 -m -1. அப்போ -m -1. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுறேன். 0 -m -1. இப்போ -m -1. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது
0 ப்ளஸ் எம் 0. அப்போ இங்கே எம் வருது. அடுத்து இதை எடுத்து இதோடு மல்டிப்ளை பண்ணும்போது 0 எம் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எம் ப்ளஸ் எம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு தப்பு பண்ணாலும் இதில் வந்து முக்கியமானது மிஸ் ஆகிடும் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இந்த டேர்ம் பாருங்களேன், 4th காலம் 0 ப்ளஸ் எம் 0 ப்ளஸ் எம் போட்டாச்சா. அடுத்தது இதை எடுத்து இதோடு மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் எம் ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் 0 ஆகிடும். இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ்னா 2 இருக்குது. இதில் நான் இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் சப்போஸ் இதை எடுத்து போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் இதை சூஸ் பண்ணால் எனக்கு இந்த வர ஆன்சரும், இதை சூஸ் பண்ணும்போது வேறு ஆன்சரும் வருதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். சரிங்களா? நான் சேமாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறேன். இது வந்து x1, இது x2, இது s1, இது s2, இது a1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வேரியபிளோட கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வேரியபிள் இருக்கிற இடத்த காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை சூஸ் பண்ணதுனால x1 வந்து enters the basis. x1 is entering variable. உடனே entering variable தெரிஞ்சிச்சுன்னா அதோடைய கேப் கண்டுபிடிச்சிக்கணும். x1 cap equal to b cap inverse a1 cap. இது ஃபார்முலா ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி. xk cap equal to b cap inverse ak cap. ரொம்ப முக்கியமானது. ஸோ என்டரிங் வேரியபிளோட கேப் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ b cap inverse ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த ஒரு பாருங்க இதுதான் இல்லையா. அதை அப்படியே எழுதிக்கிறேன், பார்த்து அப்படியே எழுதிக்கிறேன். 1 0 0 0 1 0 0 மைனஸ் எம் 1. a1 cap என்ன? a1 cap இந்த a cap கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் இருக்கிறது தான். இங்கே பாருங்களேன், இது a1 cap, இது a2 cap, இது a3 cap, இது a4 cap, இது a5 cap. ஸோ கேர்ஃபுல்லாக a capலேருந்து தான் இதை எடுக்கணும். இப்போ a1 கேப்புங்க நான் எழுதி ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு காலம் 2 1 -1 அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். 2 0 0, அப்போ இங்கே 2 வரும். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 1 0. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் பண்ணோம்னாலும் இதில் வந்து a1 cap வந்து 2 1 -1 அதை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். 2 1 -1 இல்லையா. இப்போ இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 0 0 முடிஞ்சதுங்களா. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 1 0, அப்போ இங்கே 1 வருது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 -m -1. ஸோ இதை வந்து x1 cap வந்து இது தேவை. அப்படியே xb கேப்பும் கண்டுபிடிக்கணும். ஸோ xb கேப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா xb cap equal to b cap inverse small b cap. இது ஃபார்முலா. இப்போ b cap inverse நம்ம ஆல்ரெடி ரெடியாக இருக்குது நம்மகிட்ட. என்ன இருக்குது? b cap inverse 1 0 0 0 1 0 0 -m 1. இது b cap inverse. இப்போ b cap என்ன அப்படின்னா 6 2 0, ரைட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ரொம்ப கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 6 0 0, அப்போ இங்கே என்ன வரும்னா 6. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 2 0. இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 -2m 0, அப்போ இங்கே -2m, ரைட். இது xb cap. ஓகே, சரி சார். என்டரிங் வேரியபிள் தெரிஞ்சிச்சு, அதோட x1 கேப் கண்டுபிடிச்சிட்டிங்க. எப்போல்லாம் வந்து x1 கேப்போ இல்லை ஏதாவது ஒரு கேப் கண்டுபிடிக்கிறீங்கன்னா xbயை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் உடனே. அந்த xb தான் இந்தாண்ட போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ தான் நம்ம இனிஷியல் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஆரம்பிக்கிறோம். இவ்வளோவும் நமக்கு தேவைப்பட்டது. அந்த sj - cj வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வந்ததுனால அடுத்து இதெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்னா பேசிஸ் xb cap b cap inverse
இதில் என்டரிங் வேரியபிள் x1 கேப் இல்லையா, x1. அப்போ x1 கேப் xb கேப் டிவைடட் பை x1 கேப், இதுதான் ரேஷியோ. பேசிஸில் S1 ஃபஸ்ட்டுக்கு, ரெண்டாவதுக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் a1. xb என்னென்னா 6 2 -2m. இப்போ b கேப் இன்வர்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சது தான், அந்த இருக்கு பாருங்க தான். இதுக்கு டேபிள் போட்டுடுறேன். இதில் இது அப்படியே எடுத்துட்டு 1 0 0 0 1 0 0 -m 1. இந்த x1 கேப் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த என்டரிங் வேரியபிள் சொன்னோம் இல்லையா, அதனுடைய கேப் 2 1 -m -1 2 1 -m -1, ரைட். இப்போ இந்த ரேஷியோவில் xb கேப் டிவைடட் பை x1 கேப், இப்போ இதுக்கு கீழே இது, ரைட். ஸோ xb இது, x1 கேப் இது. இப்போ 6 டிவைடட் பை 2 வந்து 3, 2 டிவைடட் பை 1 வந்து 2. இப்போ இது டிவைடட் பை இது பண்ணால் இது பாசிட்டிவாக வரும் இல்லைங்களா, என்ன வரும், மைனஸ் காமனாக எடுத்துருங்க, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இது டிவைடட் பை இது பண்ணும்போது 2m டிவைடட் பை m + 1, மைனஸ் வெளியே எடுத்து காமன் அவுட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பார்த்தாலும் எம்ன்றது வெரி லார்ஜ், இது பெருசு, இதுதான் மினிமம். ஸோ இதுக்கு நேராக இருக்கிற a1 தான் லீவிங் வேரியபிள், இந்த x1 தான் என்டரிங் வேரியபிள். இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இது பாருங்கள், இதுதான் கீ எலமெண்ட், ரைட். இப்போ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். என்னென்னு, லீவிங் வேரியபிள் இஸ் a1 லீவ்ஸ், லீவிங் வேரியபிள். கீ எலமெண்ட் 1. இந்த 1, இந்த கீ எலமெண்ட் 1ன்னு மாத்திரம் தான் நம்ம வேலையை, அது 1ஆகவே இருக்குது, அப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ நான் என்ன செஞ்சால் போதும்னா, இப்போ 1ன்னு மாற்றின ரோ இருக்கு இல்லையா, இது எதுவும் பண்ண வேண்டாம். 0 1 0 1 நம்ம மாத்திர அதுவே 1ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த எலமெண்ட் வந்து 0 ஆகணும், அதே போல் இது 0 ஆகணும். அதுதான் நம்ம ப்ராசஸ். 0 மாற்றிட்டு அதிலேருந்து b கேப் இன்வர்ஸ் எடுக்கணும் இல்லையா. இப்போ என்ன செய்யணும், இந்த 1ன்னு இருக்க ரோவை அப்படியே எழுதிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கீ ரோ அதுக்கு பேர். இப்போ இந்த ரோவை அப்படியே எழுதிட்டு இது 0 பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும். பாருங்கள் 1 0 0 2 எழுதியாச்சுங்களா. அடுத்தது இந்த 1ன்னு இருக்கிற ரோ இருக்கு இல்லையா, இந்த 1ன்னு மாற்றின ரோ, அந்த ரோவை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே கீழே எழுதுங்க. 0 2 பாருங்கள் 0 2 0 2. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் 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 மைனஸ். இப்போது இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் 1 -2 0 0. இதை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே எழுதணும். 1 -2 0 0, ரைட். திரும்ப சொல்கிறேன், இந்த ரோ 1ன்னு மாற்றின ரோவை அப்படியே எழுதிடுங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதிடுங்க, எழுதியாச்சு. இந்த எலமெண்ட் 0 மாற்றணும், அதுக்காக என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த ரோவை எழுதிட்டு அதுக்கு கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, எந்த ரோ, இந்த 1ன்னு ஃபிக்ஸ் பண்ண ரோ இருக்கு இல்லையா, கீ எலமெண்ட், இந்த கீ எலமெண்ட்டை உள்ள ரோவை கீழே எழுதணும். கீழே எழுதும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன், ஏன்னா 0 ஆகணுன்றதுக்காக, இந்த எலமெண்ட் 0 ஆகணும் இல்லையா. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா எதை, இந்த 1ன்னு இருக்கிற ரோவை 0 2 0 2. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன், 1 -2 0 0. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே எழுதிடுங்க, எழுதியாச்சு, ரைட். இப்போ அடுத்து இது 0 ஆகணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 0 -m
1 மைனஸ் எம் மைனஸ் 1 எழுதி வச்சுங்களா. இப்போது இந்த 1ன்ற மாற்றின ரோ இருக்கு இல்லையா, அதை m+1 மல்டிப்ளை பண்ணி அப்படியே கீழே எழுதுங்க. 0 இது 0 இன்ட்டு m+1 0 m+1 0 இது m+1. ஏன் சார் m+1 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 0 ஆகும். அந்த இடம் 0 வர வைக்கிறது தானே நம்ம வேலையை. இந்த இடம் 0 வர வைக்கணும், இந்த இடம் 0 வர வைக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணுற ப்ராசஸ் தான் இங்கே செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ரைட். இப்போ 0 இதை ஆட் பண்ணும்போது 1 1 0. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே எழுதிங்க 0 1 1 0. இப்போ இந்த மாதிரி எழுதிட்ட பிறகு இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இந்த உள்ளே இருக்கு பாருங்க, இதுதான் B cap inverse. இதுதான் ரைட். ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே செய்கிற மாதிரி என்னென்னலாம் செய்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுகிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஃபார்மோடு கம்பேர் பண்ணி B இன்வர்ஸ் A cap B cap CB இன்வர்ஸ் B cap இன்வர்ஸ் ZJ மைனஸ் CJ. இப்போ இதெல்லாம் எழுதுகிறோம். எழுதும்போது இந்த ZJ மைனஸ் CJல மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்து என்டரிங் வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம். அந்த என்டரிங் வேரியபிளோட கேப் x1 கேப், உடனே xb கேப், xb கேபு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த டேபிள் போடுறோம். இதுதான் வந்து இனிஷியல் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ரைட். இந்த டேபிளுக்கு ஏன் நான் வந்தேன் அப்படின்னா, அந்த மோஸ்ட் நெகட்டிவ் ZJ மைனஸ் CJல மோஸ்ட் நெகட்டிவ் எனக்கு வர நான் டேபிள் போயிட்டே இருப்பேன். அது எத்தனை எடிஷனாக இருக்குதுங்க, போயிட்டே இருப்பேன். ரைட். இப்போ B cap இன்வர்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு இல்லையா. B cap இன்வர்ஸ் இங்கே வந்து பாருங்கள், இந்த இது மட்டும் இது இல்லை, அது அப்படியே எழுதிக்கிறேன். 1 மைனஸ் 2 0 0 1 0 0 1 1. அவ்வளோதான். எப்போல்லாம் B cap இன்வர்ஸ் கிடைக்குது அப்போல்லாம் ZJ மைனஸ் CJ கண்டுபிடிங்க. ZJ மைனஸ் CJ இஸ் ஈக்குவல் டு CB B இன்வர்ஸ் 1 A cap. இதுதான் ஃபார்முலா. ரைட். இப்போ CB B இன்வர்ஸ் 1 வந்து இந்த லாஸ்ட் ரோ, B cap கடைசியாக கிடச்சதில்ல, அது ஃபஸ்ட்டில் இருக்கிற B cap இன்வர்ஸ் இல்லைங்க. இப்போ கடைசியாக கிடச்சதில்ல இந்த லாஸ்ட் ரோ 0 1 1. A cap என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது என்னது 2 5 1 0 0 2 5 1 0 0 1 1 0 மைனஸ் 1 1. அடுத்தது மைனஸ் 1 மைனஸ் 1 0 0 M. இதை போட முடியாமல் கேட்டாங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க, அதனால தான் இதை போட்டுட்ருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 0 0 1 மைனஸ் 1, அப்போ 0 ஆகிடும். அது இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 1 மைனஸ் 1, இதுவும் 0 ஆகிடும். அடுத்தது இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 0 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஒரு இடம் தப்பு பண்ணாலும் மொத்தமும் தப்பாகிடும். ரைட். அடுத்து பாருங்கள் 0 மைனஸ் 1 0, அப்போ இங்கே மைனஸ் 1 வருது. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 1 M. அப்போது ஃபஸ்ட்டு மட்டும் அவுட் ஆகுது, 1 ப்ளஸ் M. ரைட். இதில் நெகட்டிவ் 1 தான் இருக்குது. அப்போ இதுதான் இது என்னது, இது ஆக்சுவலாக x1 x2 s1 s2. இது வந்து s2ங்க, x1 x2 s1 s2 a1 இல்லையா. இதில் s2 வந்து என்டரிங் வேரியபிள் ஆகிடுச்சு. ஸோ s1 இஸ் s2 இஸ் entering variable. s2 enters the basis, entering variable. அப்போது அடுத்து போகிறோம். இப்போ s2 என்டரிங் வேரியபிள் தெரிஞ்சிட்டோடனே s2 கேப் கண்டுபிடிக்கிறோம். s2 கேப் ஈக்குவல் டு B கேப் இன்வர்ஸ். s2 வந்து எங்கே வருது, இந்த A கேபில். கவனிங்க,
இங்கே பார்த்து தான் போடணும், உங்கள் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. அதே x1 x2னா டேரெக்டாக அவங்க 2னா 2 போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா S2 வந்து இங்கே தான் வருது. அப்போது A4 கேப் தான் நீங்கள் போடணும். x1க்கு A1 கேபு, x2க்கு A2 கேபு, S1க்கு A3 கேபு, S4க்கு A4 கேபு, S2க்கு, ஏன்னா இது S1 இல்லையா, இது S1ஓடது, இது S2ஓடது, இது A1ஓடது. இப்போ S2ஓடது நம்ம கேப் கண்டுபிடிக்கணும்னா அதோட ரிலேட்டட் A4 கேபு இதான், இதை தான் போடணும். அப்போது நம்ம A4 கேபு தான் இங்கே ஃபார்முலா எழுதணும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறும். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், xk cap ஈக்குவல் டு b கேப் இன்வர்ஸ் ak கேப் இல்லையா, இதுதான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். இங்கே x1 இருந்தால் இங்கே 1க்கு A1 போடுங்க, x2 இருந்தால் x2 போடுங்க, x3 இருந்தால் 3 போடுங்க, x இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, அப்படி அப்படி போட்டுக்கலாங்க. பட் நமக்கு இந்த மாதிரி x1 x2 x3 தாண்டி S1 கேப், S2 கேப், A1 கேப் இந்த மாதிரி வந்தால் நம்ம பார்த்து தான் போடணும். இங்கே டேரெக்டாக வர 1 இங்கே 1னும் 2 2 1னும் 3 3னும் போடக்கூடாது. பாருங்கள், உதாரணத்துக்கு இது பாருங்கள், S2 கேப் நமக்கு தேவை. இதுக்கு B கேப் இன்வர்ஸ் காமன் தான் எழுதிக்கிறேன், கண்ணை மூடிட்டு எழுதிட்டேன். இந்த 2வே இங்கே போட்டிங்கன்னா A2 கேப் போடக்கூடாது, ஏன்னா அது x2ஓட வேரியபிள் ஆகிடும், x2ஓட கேப் ஆகிடும். நான் வந்து கரெக்டாக S2 கேப் வேணும்னா அந்த எஸ்ஸோட டேர்ம்ஸ் தான் வேணும், நம்பர்ஸ் தான் வேணும். அப்போ S2க்கு என்ன போடணும்னா S2 வர அந்த A கேபில், குறிப்பாக அந்த A கேபில் பார்க்கணும். A கேபில் S2 எங்கே வருதுன்னு பார்க்கணும். இது x1ஓடது, இது x2ஓடது, இது S1ஓட கேபு, இது S2ஓட கேபு, இதுதான் எனக்கு வேணும். இப்போ ஃபார்முலாவில் A4 கேப் தான் நீங்கள் போடணும் இல்லையா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா A4 கேப் போட்டால் தான் கரெக்டான ஃபார்முலா. B கேப் இன்வர்ஸோட இதோட கேப் எது வருதுன்னு A கேப்பில் அது அந்த காலம் எதுன்னு பார்த்து மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ B கேப் இன்வர்ஸ் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது இதுதான், இந்த இது இல்லையா, அது போய் எழுதிக்கிறேன். 1 -2 0 0 1 0 0 1 1. இப்போ A4 கேப் என்ன, A4 கேப் 0 -1 0. சரி, ரெண்டு போட்டாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, ஜீரோ 2 0, அப்போ 2 0 -1, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். 0 2 0, அடுத்து இது எடுத்து 0 -1 0, அப்போ -1, 0 -1 0, அப்போ -1. இது S2 கேப். ரைட். இப்போ S2 கேப் பண்ணுறது XB கேப் நமக்கு தேவை. XB கேப்பில் B கேப் இன்வர்ஸ் B கேப். இப்போ B கேப் இன்வர்ஸ் என்ன, இந்த இதுதான், அப்படி எழுதிக்கிறேன். 1 -2 0 0 1 0 0 1 1. இப்போ B கேப் என்ன, B கேப் வந்து 6 2 0. இது அப்படியே இங்கே போடுறேன், 6 2 0. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 6 -4, அப்போ 2. அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 2 0, அப்போ 2. இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 2 0, அப்போ இதுவும் 2. இப்போ XB கேபு இது கிடச்சிருக்கு. ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், செகண்ட், இப்போ இனிஷியல் ரிவைஸ்டு சிம்பிளக்ஸ் டேபிள் போட்டேன் இல்லையா, இப்போ அடுத்த டேபிள் போகிறேன். அடுத்த டேபிள் நான் ஏன் போனேன், என்ன காரணம் சொல்லுங்கள், ஏன் போனேன், இந்த ZJ - CJ நெகட்டிவ் வந்துருச்சு, அதனால் அடுத்த டேப் போக வேண்டிய சூழ்நிலை வருது, தானாக கூட்டிகிட்டு போகுது. இப்போ எது லீவ் ஆகுது, A1 லீவ் ஆகுது. எது என்டர் ஆகுது பாருங்கள், A1 லீவிங் வேரியபிள் இல்லையா, எது என்டர் ஆகுது, A1 லீவ் ஆகுதுன்னா எது இங்கேயே என்டர் ஆனது, இது ஃபஸ்ட்டு, அது இதுதான் என்டரிங். x1 வந்து என்டரிங், எது லீவிங், A1 லீவிங், A1 லீவ் ஆகுது. இப்போ அடுத்த டேபிள் நம்ம அது செய்யணும். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பேசிஸு S1 இருக்குது, A1 லீவ் ஆகிட்டு அந்த இடத்துல x1 வந்தது. இப்போது XB கேப் நமக்கு தேவை, அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ B கேப் இன்வர்ஸ் நமக்கு தேவை, அதையும் கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுருக்கோம்.
இப்போ இதில் வந்து என்டரிங் வேரியபிள் எது S2 இல்லையா, அப்போ S2 கேப் நம்ம இங்கே போடணும். இப்போது XB கேப்புக்கும் இந்த S2 கேப்புக்கும் உள்ள ரேஷியோ பார்க்கணும். இதுதான் ரேஷியோ, மினிமம் ரேஷியோ. இப்போ XB கேப் இது இருக்கு பாருங்கள், 2 2 2. இங்கே நீங்கள் Z வேணால் போட்டுக்கலாம், ரைட். B கேப் இன்வெர்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி தான், இதான் அப்படியே போடுறேன். 1 -2 0 0 1 0 0 1 1. S2 கேபு இதை இருக்கு பாருங்கள், 2 -1 -1. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ பாருங்கள், இது பை இது 1, இது பை இது நெகட்டிவ், இது பை இது நெகட்டிவ். அப்போ இது ரெண்டுமே கண்டுபிடிக்க வேண்டாம், நெகட்டிவ் வர்றது கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ இது டேபிள் போட்டுடுறேன். இவ்வளோ தாங்க, ரைட். இதில் மினிமம் இதுதானே, இதுக்கு நேராக இருக்கிற இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இதுதான் என்டரிங் வேரியபிள் S2, அதனால் இது கீ எலமெண்ட். இப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த S1 தான் லீவிங் வேரியபிள், ரைட். நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை 1ன்னு மாற்றணும், இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும். அதிலிருந்து அப்படி மாற்றிட்ட பிறகு கிடைக்கிற B கேப் இன்வெர்ஸ் நமக்கு தேவை, ரொம்ப முக்கியம் தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன், அப்போ தானே 1ன்னு வரும். அப்போது 1/2 -1 0 1, 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன், 1ன்னு மாற்றின ரோ. இப்போது இந்த எலமெண்ட் 0 ஆகணும், அதனால் இந்த ரோ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், 0 1 0 -1. அதுக்கே இந்த 1ன்னு மாற்றின ரோவை கீழே எழுதுகிறேன், 1/2 -1 0 1. இப்போ அப்படியே ஆட் பண்ணுறேன், 1/2 0 0 0. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன், கீழே போட்டுடுறேன், 1/2 0 0 0. பாருங்கள், இந்த எலமெண்ட் 0 ஆகிடுச்சு, இந்த எலமெண்ட் 1 ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ. இப்போ அடுத்து இந்த எலமெண்ட் 0 ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறேன், 0 1 1 -1. பாருங்கள், 0 1 1 -1. அதுக்கு கீழே என்ன பண்ணுறேன், இந்த 1ன்னு மாற்றின ரோவை எழுதிக்கிறேன், இந்த ரோ இல்லையா. அப்போது 1/2 -1 0 1. இப்போ இது என்ன பண்ணுறேன், அப்படியே ஆட் பண்ணுறேன், 1/2 0 1 0. இதை எடுத்து வந்து அப்படியே எழுதுகிறேன், 1/2 0 1 0. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது 2 இடம் 0 வர வச்சுட்டேன், இது 1ன்னு ஆக்கிட்டேன். இப்போ இது உள்ளே இருக்கிறது தான் B கேப் இன்வெர்ஸ். அப்படியே இங்கே எடுத்து வந்து எழுதிக்கிறேன், 1/2 -1 0 1/2 0 0 1/2 0 1. B கேப் இன்வெர்ஸ் கிடச்சாச்சு. இப்போ B கேப் இன்வெர்ஸ் எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், Zj - Cj கண்டுபிடிக்கணும். அப்போ Zj - Cj is equal to CB B inverse 1 A cap, ரைட். CB B inverse 1 வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த B cap inverse இருக்கிற லாஸ்ட் ரோ 1/2 0 1 1/2 0 1/2 0 1. அப்படியே பார்த்து எழுதிட்டேன். இப்போ A cap என்ன, A cap நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 25100 25100. அடுத்தது 110 110 -1 1, ரைட். அடுத்தது -1 -1 0 0 M. பாருங்கள், Zj - Cj நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணணுங்க, அடுத்த ஐட்ரேஷன் போயிடணும். அதுதான் நம்ம எத்தனை ஐட்ரேஷனும் வரட்டும் போகணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம், இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 1 0 -1, அப்போ 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 5/2 0 -1 5/2 -1, அப்போ வந்து 3/2. ஸோ இது இருக்குன்னா 3/2 வரும். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 1/2 0 0, இங்கே 1/2 வரும். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுவேன், இப்போ 3 முடிச்சிட்டோம், 4th ஒன் 0 0 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 0 M. அப்போ எல்லா Zj - Cjவும் greater than or equal to 0. ஹியர் இதில் நெகட்டிவ் எல்லாம் பாருங்கள், அப்போ ஆல் Zj - Cj are greater than or equal to 0. Current solution is optimal. Current solution is optimal. Optimal or optimum முடிஞ்சதுங்க.
அப்போது நம்ம இங்கே எக்ஸ்பி கேப் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் சொல்லிடலாம். எக்ஸ்பி கேப் இப்போ பி கேப் இன்வெர்ஸ் இன்ட்டு பி கேப். பி கேப் இன்வெர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது தான் போடணும். மாற்றி வேறு போட்டிங்கன்னா விடை வராது. கடைசியாக கண்டுபிடிச்சது தானே இதுதானே, இது. அப்போது 1/2 -1 0, 1/2 0 0, 1/2 0 1. இதை பார்த்து அப்படியே எழுதியிருக்கேன். ரைட். இப்போது பி கேப் என்னது? பி கேப் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெடியாக இருக்கு பாருங்கள். இதில் இருப்பாங்க. Six 2 0. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 3 வரும். -2, 3 -2 0, 3 -2 வந்து 1. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 0 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 0 0. ஸோ 3 இங்கேயும் வருது. இதான் எக்ஸ்பி கேப். சரிங்க. இப்போ இதுதான் சொல்யூஷன்றீங்க. இதிலேருந்து எப்படி எடுக்கணுன்றது இந்த டேபிள் தான் சொல்லும். இந்த டேபிள் சொல்லும். இப்போது என்ன ஆகுதுன்னா S1 வந்து லீவ் ஆகுது. சரி, S1 லீவ் ஆகுறீங்க, அதனால் என்ன சந்தோஷப்பட்டு இங்கே எதனா ஒன்று போடலாம் பார்த்தா அடுத்த டேபிளில் போட்டாலும் என்ன வரும்னா S1 வந்து லீவ் ஆகுது, S2 தான் என்டர் ஆகுது. S1 லீவ் ஆகிற இடத்துல S2 தான் என்டர் ஆகுது. அப்போ எனக்கு X1 X2 பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது எதனா கடந்துட்டு போட்டோம். S1 S2 இங்கே எதனா ஒன்று வரும் போல் இருக்குது. ஆனால் ஐடியேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை கவனிக்கணும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் கரெக்ட் கம்பேரிசன் செய்யணும். இப்போ இது வந்து S1 S2ன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா என்டர் ஆகிடுச்சு S2. ஃபஸ்ட்டு S2 ஆர் S1 நீங்கள் எதனா போட்டுக்கோங்க. வேல்யூ வந்து இதுதான். ஆனால் அடுத்தது தான் எனக்கு X1. ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், இது ஃபிக்ஸடு. அதே போல் Z வேல்யூ ஃபிக்ஸடு. X1 Z ஃபிக்ஸடு. X1 இது Z இது டவுட்டே இல்லை. இப்போ நீங்கள் இது S2 நீங்கள் என்டரிங் வேரியபிள் S2 போட்டு S2னா எழுதிட்டிங்கன்னா அப்போ S2 வேல்யூ தான் 1 இல்லையா? அப்போது இல்லை சார் நான் ஆல்ரெடி இருக்கிற S1 போட்டுக்கிறேன், எதனா நீங்கள் போட்டுக்குங்க. இந்த டேபிளில் இருக்கிறத அப்படியே லைனாக கொண்டு வந்து எழுதிட்டேன். அப்படியே கொண்டு வந்து எழுதிட்டேன். அப்போ X1 என்ன சொல்லுங்கள்? X1 வந்து 3. சூப்பர். X2 இதில் இல்லை. இப்போ X2 வந்து 0. Z வந்து 3. Zனா என்ன? மேக்ஸிமம் Z தான் Z. Zனா வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. மேக்ஸிமம் Z = 3. இவ்வளோ தாங்க சொல்யூஷன். ரைட். நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐடிரேஷன் எங்கே வந்து நிற்குது பாருங்கள். இங்கே தான் வந்து நிற்குது. ரைட். அப்புறம் உடனே எக்ஸ்பி கேப் அங்கே நிற்கிற இடத்துல எக்ஸ்பி கேப் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு இந்த கரண்ட் பி கேப் இன்வெர்ஸ் போடணும். மாற்றி போட்டுறக்கூடாது. இந்த கரண்ட் பி கேப் இன்வெர்ஸ் எங்கேருந்து வந்தது? இந்த டேபிள்லேருந்து வந்தது. சும்மா இல்லை, இந்த டேபிள்லேருந்து வந்தது தான். எப்படிலாம் வர வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். பி கேப் இன்வெர்ஸ் தேவை. இந்த டேபிள் போடணுன்னு யார் சொன்னது? இந்த ZJ - CJ சொல்லுச்சு. இந்த டேபிள் போகணுன்னு யார் சொன்னது? இந்த ZJ - CJ சொல்லுச்சு. அப்போ தான் அடுத்த டேபிளுக்கே நான் போனேன். இந்த ZJ - CJ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணது பி கேப் இன்வெர்ஸ். இந்த பி கேப் இன்வெர்ஸ் இந்த டேபிள்லேருந்து வந்தது. இந்த டேபிள் போகணுன்னு யார் சொன்னது? இந்த ZJ - CJ சொல்லுச்சு. இந்த ZJ - CJ சொல்லுச்சு. இப்போ என் கேள்வி என்னென்னா, இதை சூஸ் பண்ணேன், நான் இப்போ சம் போட்டு முடித்தேன். இப்போ சப்போஸ் இதை சூஸ் பண்ணியிருந்தால் என்ன ஆகும்? எனக்கு வந்து போட்டு இதே சொல்யூஷன் தான் வருதா, இல்லை இந்த சொல்யூஷன் மாறுதா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். திரும்ப சொல்கிறேன், இந்த ZJ - CJயில் மோஸ்ட் நெகட்டிவ் இதை சூஸ் பண்ண நான் இங்கே போகிறேன். சப்போஸ் இதை சூஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் மாறுமா, மாறலையா? இந்த சொல்யூஷன் மாறுதா, மாறலையா? என்ன ஆன்சர் வந்தது? இதெல்லாம் எனக்கு போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய நம்பர் 7358591547. இது கையிலே இருக்கும் என் நம்பர். இதுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் போட்டு கரெக்டாக சென்ட் பண்ணுறீங்கன்னு. இந்த டவுட் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு. வந்து இது போடுறதுக்கான வே தெரியல, என்ன பண்ணுறதுனே புரியல சார்.
முக்கியமாக கேட்குற இடம் எங்கன்னா இங்கே கேட்டாங்க, இங்கேயே லாக் ஆகிட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு. நம்ம வந்து இங்கே பாருங்கள், எம் வந்தாலுமே வெரி லார்ஜ் எம், அதுவும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ பெரிய எண், மிகப்பெரிய எண்ணுன்றதுனால இது நம்ம எடுக்க முடியாது. எம் வர டேர்மை விட்டுருங்களேன், மற்ற டேர்ம் பாருங்கள், இதுதான் மினிமம். இப்போ மினிமம் இந்த 2ன்னா நம்ம இதுக்கு நேராக இருக்கிற A1 இதுதான் லீவிங், அதனால தான் லீவிங் வேரியபிள். இப்போ இது என்டரிங் வேரியபிள் X1, அதனால் இதுக்கு நேராக இந்த 1 தான் கீ எலமெண்ட். அப்புறம் பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். SJ மைனஸ் CJ பார்த்து முடியுமான்னு பார்த்தா முடியல. S2 வந்து என்டர் ஆகுது. S2 என்டர் ஆகுதுன்னா அப்போ நம்ம இந்த அடுத்த டேபிள் போட வேண்டி இருந்தால் இந்த இடத்துல S2 போட வேண்டி வரும். ஆனால் போகல, நல்ல வேலை அடுத்த டேபிளுக்கு இங்கே எல்லா SJ மைனஸ் CJயும் ≥0 வந்துடுச்சு. ரைட், அதனால் ஐடேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் சொல்லிட்டு XB கேப் கண்டுபிடிச்சேன். இதுலேருந்து கரெக்டாக அந்த டேபிள் என்னென்ன வேரியபிள் இருக்கோ பேசிஸில் அதை மட்டுமே எழுதுங்க போதும், ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம். அப்போ எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வேளை எழுதியிருந்தால் இங்கே S2 போட்டிருக்கலாம். பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் X2 எனக்கு வரலைங்க, X1 வந்துச்சு. X2 வராதனால இல்லாத வேரியபிள் 0 தான் கொடுக்கணும். மேக்ஸ் கடைசியில் இருக்கிற Z வேல்யூ, அது மேக்ஸிமம் Z வேல்யூ. ஸோ இங்கே எப்பயுமே நீங்கள் போடும்போது Zன்னு கூட போட்டுருங்க, தப்பு இல்லை டேபிளில். இவ்வளோதாங்க விஷயம். ஸோ எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்கேன். எதனா சந்தேகம் இருக்குன்னா தயவுசெய்து இந்த நம்பர் கூப்பிடுங்க, 7358591547. இந்த நம்பர் கூப்பிடுங்க. சார் இந்த இடம் மட்டும் எனக்கு புரியல சார், ஏன் இது இப்படி செஞ்சீங்க அப்படின்னு என்ன டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இன்னொன்று என்னென்னா சொல்லணும்னு தோணிகிட்டே இருந்தது. நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, கரெக்டாக முதல்ல கொஷினை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி கொஷினை எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள்லாம் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ அப்படியே சென்ட் பண்ணுறீங்க ஃபோட்டோ எடுத்து கொஷினை, இல்லை டைப் பண்ணால் சிரமமாக இருக்கும். மேக்ஸ் வந்து எல்லா லெட்டர்ஸும் டைப் பண்ண முடியாதுன்றதுனால தான் ஷீட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்றேன். அப்படி எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புன நீங்கள் ஃபோட்டோ கிளியராக தெரியுதான்னு பார்க்க மாட்டேறீங்க. அது கொஷினை இப்போ ரீட் பண்ண முடியல. சென்ட் கிளியர் இமேஜின்றதாக இருக்குது. கொஷின் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. இது எவ்வளோ கிளாரிட்டியோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கிளாரிட்டியில் எனக்கு கொஷின் தெரியணும்ல. கொஷின் நல்லா தெரிஞ்சாலோடி என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கிளியராக இமேஜ் ஃபோட்டோ எடுத்து கொஷினை முதல்ல இல்லை ஒரு தனித்தாளில் எழுதுங்க. நீங்கள் எழுதணும் நோட்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. தனித்தாளில் கொஷின் எழுதி எனக்கு அப்படியே சென்ட் பண்ணுங்கள். அதில் எங்கே உங்களுக்கு டவுட், அப்புறம் நீங்கள் எழுதுனதை சென்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க கரெக்டாக சொல்வேன், பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடம் தப்பு நடந்திருக்குன்னு சொல்வேன். அதனால தான் உங்களால் போட முடியலன்னு சொல்வேன். சரிங்களா? முதல்ல கிளியர் கொஷின் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் டவுட்டு கேளுங்க. கொஷினே தெரிய மாட்டேது சரியா, நான் என்னத்தை போய் அதில் பார்த்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. ரைட், எப்பயுமே நீங்கள் வந்து எந்த டவுட்டுனாலும் கேட்கலாம், எந்த பாடத்தில் இருந்து வேணாலும் கேட்கலாம், எந்த கொஷினாக இருந்தாலும் கேட்கலாம். நான் சொல்ல தயாராக காத்துட்ருக்கேன். என்னோடய நம்பர் வந்து இதான், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7358591547. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.